செய்ய நாளைக்கு இந்த சோழபுரி நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து உணவு எட்டு பேர் வெட்டி எந்த வித குரலும் வளர்த்து கொண்டு வருகிறேன். நான் பிறக்கப்பது என் தாய் தந்தை இறந்து விட்டார்கள். 5 முதல் 8 வரை 2 அண்ணன் தான் வளர்த்து கொண்டு வருகிறார். மூத்தவரோ இந்த நாட்டை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். இளையவரோ அயல்நாடு சென்று பட்டப்படிப்பில் முடித்து இன்று தாயக வருவதாக சேர்ந்திருக்கிறது. சென்று அண்ணாவை பார்க்க அப்படியா அயல்நாடு சென்றீங்களா? பட்டப்படிப்புல எப்படி நடந்தது? தங்கச்சி படிப்பில எந்த குறையும் இராது. அது மட்டும் இராது. அந்த காலேஜ்ல வந்ததா முதல் மார்க். அப்படியா? இது நினைக்கும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணா படிப்பை முடித்து விட்டு அரண்மனைக்கு வந்தீங்களா? சரி. அண்ணா அண்ணியை பார்த்தீங்களா? என்ன புரித்தார்கள்? தங்கச்சி அண்ணனை பார்த்தேன். அண்ணனத்த சொன்னார் நம்ம நாட்டில் 30 விழா நடக்க போகுதா? 30 விழாவா? 30 விழா விட்டா என்னன்னா? 30 விழாதால் நம்ம அண்ணனுக்கு பிறந்த நாள் விழா. எனக்கும் மணிமணி சூட்டியா. தங்கச்சி உனக்கும் திருமண விழா. வாங்கல அண்ணா. இப்ப வயலுக்கு வந்து திருமணத்துக்கு திருமணமா? இப்ப திருமணத்துக்கு என்ன அவசரம்? அது நான் திருமணம் வேணும்னு கேட்டினா என்ன? அதுதான் முடியாது. முதல்ல உனக்கு திருமணம். இல்ல உனக்குடா. அதுக்குதான் கோவப்பட ஒரு வேவத்தை கிடையாது. ஞாபகத்துக்குலாம் கோவப்பட எப்படி இது? ஏடா பாடாபியா நான் இது திருமணம் வேலைன்னு சொல்றேன். மூத்தவர் பிறந்தவங்க நீங்க இருக்கீங்க. அதனால நல்ல ஒரு நாட்டு இளவரசி மக்களை கூட்டி சேர்த்து உங்க இருவருக்கு திருமணம் நடக்கணும். சில ஆட்டுகள் பண்ணவருக்கு அழகான ஒரு ஆண்மாடை வெற்றி எடுக்கணும். அவன் வளர்ந்த ஆளான பிறகு அவனுடைய கல்யாணத்துல காத்துக்கிட்டு இருக்கா. ஆசுபத்தி ஏமா என் மகன் வளர்ந்தால துள்ள நீ தடி உயிர் பாஞ்சு போயிடுவ. ஐயோ வயசாயிடுமா? ஐயோ வயசானத காதலாச போகாதுன்னு சொல்லுவாங்க. 50 மாசை வரும் ஐயோ அப்படின்னு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படியா? ஆமா. அதனால எனக்கு கல்யாணம் வேணும். ஏமா உவாஸ் அப்படி அந்த திருவா என் தங்கை கேட்ட ஒரு அழகான மாப்பிள்ளை பார்க்கணும். திருமணம் செய்து அண்ணன் கண்குளிர பார்க்கணும். அது மட்டும் கிடையாது. நீ மாப்பிள்ளை சந்தோஷம் இருந்து நீ என்ன செய்வே செய்ய தெரியாது. வருஷத்துக்கு ஒரு குழந்தை வேணாம். வருஷத்துக்கு சும்மா 2 பசு ஒரு அண்ணன் வளர்த்துக்கிறேன். ஆச்சில மண்ணலி போடா. உன் ஆச்சிக்கு ஒரு அளவே கிடையாதா? நல்லா பாருங்கம்மா. ஒண்ணு வர பேசி போடா. அண்ணனுக்கு பத்தாதா? சும்மா 2 வெட்டப்பட்டா. இது என்ன கர்ப்பப்பை நச்சல யூரியா பை நச்சியா? என்னவா? 4 நாளா பெத்து பண்ணமா? கவலையா படாத. அண்ணா உன் ஆசை நிறைவேத்துற அவர் ஆசை நிறைவேத்துற. உனக்கு ஒரு குழந்தை என்ன? உனக்கு 4 குழந்தை என்ன? வேளா கொட்ட பிதிக்கிற மாதிரி பிதிக்க போறா. நான் பெத்த பர நீங்க வந்து விட்டுருங்க. நான் பெத்த பர நீங்க வந்து விட்டுருங்க. ஒரே கூசிட்டு பண்ணிமா குய்யோ மறுபடியும் கத்தி கிடக்கணும். இந்த ஏரியாவே நம்ம ஏரியா தான் இருக்கணும்.
நிச்சயமா. ஆமாண்ணா அண்ணா இருந்தாலும் கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிரிட பெரியவருக்கு சொல்லிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதற்கெல்லாம் நேரம் கால வரும்போது திருமணத்துக்கு ஒப்புக்கொள்கிறேன். இருந்தாலும் இந்த நல்ல செய்தியை இந்த முப்பரவிட என்ற செய்தியை தோழிகளோடு சொல்லிவிட்டு சீக்கிரமா சத்யா என்று பெருமைப்படுத்தி சீரு சிறுப்போடு வாழ்ந்து வருகிறோம். சென்று அம்மாவை சந்திக்கிறேன். அப்படியா அம்மா இந்த புள்ள மன வாட்டுங்க அம்மா இந்த அப்படியே வைத்துக்கலம்மா என்ன சீரு சிறுப்போடு இருக்க ரோஜாவ மன வர வைத்துக்கலம்மா இப்படி ஆத்தை மதமுடிக்கு எப்போது உண்டடி உங்கள் மூவர் இருக்கிறது வரவழைக்கு எதிர்க்கம் சொல்றது எங்கே மலர்வனம்மா மலர்வன கண்டு மலர்களை வந்து ஆரமாக தொடுப்பது வழக்கம் அல்லவா இந்த நேரமாக விட்டு ஆறு மணி கொண்டு சந்தோஷமாக பார்க்கலாம் தெரியுமா சித்தாடே கட்டிக்கிட்டு சித்தாடம் பண்ணிக்கிட்டு காட்டா பூ
மூச்சு வாங்குதா சரி சரி வாங்கடி இப்படி ஆடி வடை கொண்டு தான் நேரா போக தெரியாது உங்கள் மூவரை பார்த்த உடனே வந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன் என்ன விஷயம் என்ன விஷயம் தெரியுமா எங்க நாட்டிலே முப்பொரு விழா ஒன்று ஏற்படுத்திருக்காங்க அம்மா திருவிழா கேள்விப்பட்டிருக்கோம் முப்பொரு விழா என்றால் என்ன முப்பொரு விழா என்றால் உங்க மூவருக்குமே தெரியவில்லை தெரியுதம்மா முப்பொரு விழா என்றால் என்ன தெரியுமா என்ன மூத்தவருடைய இப்படி அண்ணன் இருக்கின்றார் அல்லவா அவருக்கு பிறந்த நாள் விழா அப்படியா இரண்டாவது எனக்கு மணிமுடி சுட்டி விழா மூன்றாவது எனக்கு உங்களுக்கு மூன்றாவது எனக்கு உங்களுக்கு சிப்பாங்கடி இருக்கு வெக்க பாருக்கு அம்மா அங்க பக்கத்துல போயிட்டு இந்த கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு பாரு அவர் பக்கத்துல உட்காரையுமா அவர் பக்கத்துல உட்கார வச்சு என் வெக்கமா போயிடு மாறி தடவல வெக்க பிச்சு போடும் யாரு அவ என்னம்மா அதே வர்றது ஜென்மத்துக்கு வெக்கம் அப்படியா அந்த வெக்க வேற இந்த வெக்க வேறடி என்ன வேறு வேறு எனக்கு திருமணம் ஏற்படுது என்ன சொன்னீங்க திருமணமா அம்மா திருமணம் ஆகிவிட்டதுனா இந்த அழகான மலர் மரத்துல எங்க கூட ஆடி பாடுவதுக்கு யாரு மகிழ்க்கிறாங்க அப்படி நல்லது நாட்டு இளவரசரை பார்த்து எனக்கு திருமணம் தேதி வச்சு விட்டா இவங்க ஆடுவது யார் பாடுவது யார் விளையாடுவது யார் தானே கேட்கறீங்க எப்பொழுதாக உங்கள் மூவரை பிரிந்து நான் மட்டும் தன்னை தனிமை இருந்திருக்கேனா இல்ல அப்படியே நான் தன்னை தனிமை தான் கணவரை பார்த்து திருமணம் செய்து கொண்டு போய்விடுவேனா ஏண்டி எங்க போனாலும் ஒன்றாக தான் போவது வழக்கம் எங்க சென்றாலும் மூவரும் ஒன்றாக தான் போவோம் மூவரும் குளித்தா ஒன்றாக தான் குளிப்போம் சாப்பிட்டாலும் உணவு அருந்தினாலும் அனைவருமே ஒன்றாக தான் அப்படி இருக்கும்போது இங்கே மட்டும் உங்களை பிரிந்து என்னால இருக்க முடியுமா இப்படி எந்த நாட்டு இளவரசரை பார்த்து நான் திருமணம் செய்து கொண்டு நாட்டுக்கு போகிறேனோ அந்த நாட்டிலே உங்களுக்கு ஆளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து ஒரு தலைமையில் நாடே நடத்தி வைக்கிறது ஆமா அது பிடிச்சதுல எப்படி இருக்கும் அம்மா நம்ம நாலு பேரும் எங்க போனா உனதான் போறோம் எங்க நீராட உனதான் நீராடுறோம் உணவு இருந்தா உனதான் நீராடுறோம் ஆமா தூங்கினாலும் நாலு உனதான் தூங்குறோம் நீங்க பாத்துக்க நாட்டு மாப்பிள்ள அவர் நாலு பேர் திரும்ப எப்படி இருக்கும் பேச முடியும் உங்களால எங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாது தூங்குறியா கம்மனா பார்த்து தூங்க எதுல விட்ட ஏண்டி அம்மா நீ எனக்கு பார்த்த மாப்பிள்ளை ஏனமா நாள் வரை ஒரே மாப்பிள்ளை திருமணம் செய்து கொள்ளலாமா ஆமா அறிவு இருக்கவள ஏமா குத்தி கணக்கு அடி பாவி என்னம்மா ஐயோ எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் ஏண்டி ஒரு பெண்ணாகப்பட்டவ கட்டிய கணவனை விட்டு கொடுக்கவே மாட்டா உன்ன உணவு விட்டு கொடுக்கலாம் உடுத்த உடைய விட்டு கொடுக்கலாம் இருக்கு விடுத்து விட்டு கொடுக்கலாம் அவ இல்லாதவர்களாக இருந்த பொண்ண பொருளை ஏதாவது வாரி கொடுக்கலாம் அதை விடுத்து விட்டு கட்டிய கணவனை மட்டும் யாருக்குமே விட்டு கொடுக்க கூடாது அப்படியா அதுக்கு தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் என்ற உலக பண்பாட்டை என்றென்று மதிக்க வேண்டும்படி ஆமாடி ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு கல்லான கடவுள் புல்லான புருஷன் இந்த பழமொழி என்னென்ன மதிக்கணும் தெரியாதுமா சரிடி சரி இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ பார்த்தவரே சொல்லிட்டேன் ஆமா உனக்கு ஏத்த மாப்பிள்ளை நான் பார்க்கணும் நீ பார்த்துட்டியா டூ லேட்டா டாய் லேட்டா யார் லேட் பண்ணீங்க என்னடி சொல்ற எனக்கு திருமணம் ஆயிடுச்சுமா அடி பாவி திருமணம் நடந்து விட்டதா இத ஏட்டு முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்ல அம்மா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு சொன்னா எங்க அரண்மனையில எனக்கு வேலை தர மாட்டீங்களோன்னு அதாம சொல்லாம அதே ஒரு நாட்டு இளவரசிக்கு திருமணம் நடக்கவில்லை அதற்குள்ளாக தோழி பெண்ணுக்கு திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு மன வருத்தப்படுவேன் என்று சொல்லுகிறாயா ஏண்டி உனக்கு திருமணம் நடந்த முதல் சந்தோஷப்படக்கூடிய ஆள் யாருன்னா நான் தான் அப்படியா ஆமா எந்த நாட்டு மாப்பிள்ளை பத்தில ஒரு பேர் என்ன ஊரன எப்படி இருப்பாரு ஆமா மாப்பிள்ளை இதே ஊர்தான் இதே ஊரா ஆமா என்னடி சொல்ற வந்து வேணும்ட்டு வந்து இறங்கினா இல்லையோ இந்த கோயிலுக்கு போய் தாலி கட்டிட்டாருமா என்னடி சொல்ற ஏண்டி கொஞ்ச நாள் மழை பெய்யுதடி அந்த மழையில தாலி கட்டிட்டாரு அந்த மழையில தான் குதூகலமா இருந்தோம் ஆமா ஆமா ஒரு பேர் என்னடி ஆசையா இருக்கு தெரிஞ்சுக்கணும் ஆமா கணவன் பேரை யாரும் உச்சரிக்க மாட்டாங்க நானும் தமிழ்நாடு குடும்ப பெண் இல்ல நான் சொல்ல மாட்டேன் என்ன வேலை செய்யறாரு அதையாவது சொல்லாடி ஆமா மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல இந்த ஊர் தலைவர் தான் மாப்பிள்ளை அந்த இந்த கடைசில அடிமடியில கை வைத்து இந்த ஊர் தலைவரியா பிடிச்சிருக்க ஏண்டி இந்த ஊர் தலைவரியா பிடிச்சிருந்தீனா இந்த ஊர் தலைவரியா பிடிச்சிருக்கா இந்த கோவில் நிர்வாகம் இந்த ஊர்